தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பரிசல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பரிசல் ஓட்டுகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைவதால் பரிசல் ஓட்டிகளுக்கு பயிற்சி அளித்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கவிழ்ந்து கிடக்கும் பரிசல்கள், பொலிவிழந்து காணப்படும் ஒகேனக்கல். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் ஒகேனக்கலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி பரிசல் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர நிகழ்வால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டதால் அந்த தொழிலை நம்பி வாழ்ந்தவர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். பரிசல் ஓட்டிகள் மட்டுமின்றி சிறு வணிகர்கள், சமையல் கலைஞர்கள், மசாஜ் தொழிலாளர்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்டவையும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவால் தொழில் முடங்கி உள்ளன. இந்நிலையில் ஒவ்வொரு பரிசலையும் கண்காணிக்க தனிக்குழு அமைத்து பாதுகாப்பு வசதிகளுடன் மீண்டும் பரிசல் சவாரியை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கவனம் இல்லாமல் செயல்படுத்துதல் அல்லது தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் செயல்படுவதனால இந்த விபத்துகள் நடந்திருக்கிறது. இந்த விபத்துகளை தவிர்த்து ஜனங்களுக்கு சந்தோஷமான ஒரு சுற்றுலா கிடைக்க வேண்டும் என்றால் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். விபத்து ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கும் சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றம் அடைவதாகவும் கூறுகின்றனர். படகில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு உடைகளை முறையாக அணிந்துள்ளனரா என கண்காணித்து சவாரிக்கு அனுமதிக்கலாம் எனவும் அவர்கள் யோசனை தெரிவிக்கின்றனர். பார்த்து போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். பட் அது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது எங்களுக்கு. சீக்கிரம் அது கவர்மெண்ட் மறுபடியும் அதை பரிசீலனை செய்து எங்களுக்கு இது பண்ணால் கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். நாங்கள் திருப்பதியிலேருந்து ஒகேனக்கல் வரோம். வந்து குளித்தோம். பார்த்தா இந்த பரிசல் பயணம் தான் இங்கே இது ஃபேமஸ்ஸு. பார்த்தா க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டு ஏதோ ஒன்று இது எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பரிசல் பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள வியாபாரிகளின் வருமானத்திற்கும் பாதுகாப்பான பரிசல் பயணத்திற்கும் அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒகேனக்கல் செய்தியாளர் அரங்கநாதன்.